கார்த்திகோட அப்பா எப்பவுமே இப்படிதான் பண்றாரு அர்ச்சனா. எங்க சித்தி வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க ஒரு தடவை போயிருந்தோம். அங்க எங்க சித்தி சீர்வரிசை கணக்கு பாருனாங்க. அவங்க முன்னாடியே என் மானத்தை வாங்கிட்டாரு இவரு. நான் அப்ப ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா உங்க மாமனார் என்ன சமாதானப்படுத்தவே இல்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவிச்சுக்கிட்டா. என்ன பண்ண தெரியுமா? தினம் காலையில டீ கப்ல 2 மடங்கு சர்க்கரையை போட்டு என்கிட்ட குடுப்பா. நானும் அதை குடிப்பேன். அவகிட்ட இருந்து கடவுள் தான் காப்பாத்தணும். என்ன முதல் தடவையா இவரோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போனாரா? அந்த கிராமத்துல எல்லாரும் முன்னாடி என்ன கிண்டல் பண்ணிட்டாரு. எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. யாரு என்ன நினைச்சா நமக்கு என்ன அதை பத்தி? ஒரு தடவை வீட்ல இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை கூட சாப்பிட மறந்துட்டேன். அவ்வளவுதான். வீட்ல பெரியப்பா பெரியம்மா முன்னாடி அமைதியா தான் இருந்தா உங்க அம்மா. ஆனா ரூமுக்குள்ள போன உடனே நான் சாதாரணமா தான் கேட்டேன், ஏன் சாந்தி என்னோட ட்ரெஸ் எங்கன்னு கேட்டேன். வாயை திறக்கலையே. ஏன் சாந்தி என்னோட டவல் எங்கன்னு கேட்டேன். அதுக்கும் அவ வாயை திறக்கவே இல்ல, அமைதியா இருந்தா. நான் பேசுறது அவ காதுல விழாத மாதிரி நடந்துக்கிட்டா. உங்க அம்மா ஏன்டா அப்படி இருக்கா? ஏன் உங்க மாமனார் இப்படி இருக்காரோ? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தாமா. நீங்க போய் ஒண்ணு அப்பாவை சமாதானப்படுத்த வேண்டாம். சொல்ல போனா நீங்க அவரை திரும்பி கூட பார்க்கவே வேண்டாம். அவர் உங்களை வெறுப்பேத்தினார்ல, நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. முதல்ல நீங்க அவருக்கு எதையும் எடுத்து கொடுக்காதீங்க. அப்புறம் அவர் உங்களை ஏதாவது வேலை செய்ய சொன்னா அதை நீங்க செய்யாதீங்க. அவர் செஞ்சது ரொம்ப தப்பு. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் அர்ச்சனா. ஆனா என்ன பண்றது, அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். இல்லாட்டி எல்லாத்தையும் இங்க அங்கன்னு கலைச்சு போட்டுருவாரு. அப்புறம் நான் தானே திரும்ப எல்லாத்தையும் அடுக்கணும். தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்றேன். மத்தபடி நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். இந்த விஷயத்துல நான் சமாதானம் ஆக போறதே இல்ல. சமாதானப்படுத்துற பேச்சுக்கே இடம் இல்ல. பேசாம நான் சொல்றத கேளுங்கப்பா. அம்மாவே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நீங்க அவங்கள லேசில மன்னிக்காதீங்க. பின்ன இதெல்லாம் ஓவரா இல்ல? அவங்களுக்கு நாளைக்கு தலைவலி வந்தாலும் நீங்க அவங்களுக்கு தலைவலி மாத்திரை எடுத்து கொடுக்காதீங்கப்பா. கார்த்திக், மாத்திரை கொடுக்கறதுல என்ன இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உதவி செய்யலனா கூட எப்படி? அதுக்கப்புறம் கார்த்திக், நீ சொல்ற மாதிரியே தான் நான் இனிமே செய்யலான்னு இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். சரி. கார்த்திக், அர்ச்சனா, அம்மா உன் பக்கத்துல இல்லல்ல? இல்ல இப்பதான் அம்மா போனாங்க. அப்படியா? சாயந்தரம் கரெக்ட் டைமுக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்துரு, சரியா? கவலைப்படாதீங்க, நிச்சயமா நான் வந்துருவேன். நீங்க ஆபீஸ்க்கு போன உடனே நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். கரெக்டா 8 மணிக்கு அவங்க ஷாப்பிங் கிளம்பிடுவாங்க. முதல்ல மாட்டேன்னாங்க, நீ கார்த்திகை கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் பெரியம்மாவும் சேர்ந்து அவங்கள சம்மதிக்க வச்சிட்டோம். சரி, நான் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும், நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். அர்ச்சனா, இன்னைக்கு அப்பா பேசுனதை பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஆழமா விரும்புறாங்கன்னு தோணுது. ஆமா கார்த்திக், காதலுடைய உண்மையான அர்த்தத்தை யாராவது கத்துக்கணும்னா இவங்க கிட்ட வந்துதான் கத்துக்கணும். ஆமா அர்ச்சனா, இன்னைக்கு அப்பா அம்மாவோட சண்டையில நான் இன்னொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். பல தடவை நாம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், ஆனா அது அடுத்தவங்க மனசை புண்படுத்துது. எத்தனை வருஷம் ஆனாலும் அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அது கிண்டலா இருந்தாலும் சரி. அடுத்த முறை நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஹோம் ஒர்க் பண்ணிடுறது நல்லது. ஐ லவ் யூ. I love you too. Bye. Bye. உண்மைதான் சங்கரி பெரியம்மா. நீங்க மட்டும் எனக்கு தைரியம் கொடுக்கலன்னா என்னால சுமத்திக்கிட்டு அந்த மாதிரி பேசியிருக்கவே முடியாது. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா. எனக்கு இருந்த மிகப்பெரிய கவலையை நீங்க தான் போக்கிருக்கீங்க. கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. கவலை அப்படியே தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இருங்க. இத சொல்லும் போது அன்னைக்கு ஹோலியில பெரியவர் பாட்டு பாடினாரு, எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. வண்ண 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 நீரத்துக்கு வண்ணம் சேர்ப்போமே, அதில்தான் சந்தோஷம், அதில்தான் சந்தோஷம். எல்லாரும் கூடி சேர்ந்து ஆட்டம் போட்டு மனம் மகிழ்வோம், அதில்தான் சந்தோஷம், அதில்தான் சந்தோஷம். வாங்கப்பா. இங்க உட்காரலாமா? வாங்க. கார்த்திக், மீட்டிங்கை ஏன்பா இங்க ஃபிக்ஸ் பண்ண? ஆபீஸ்லயே வச்சிருக்கலாமே. பிசினஸ் விஷயத்தை இங்க எப்படிப்பா பேச முடியும்? இல்லப்பா, அந்த கிளையண்ட் ரொம்ப புதுசு, ஸ்பெஷல் வேற இல்ல, அதான் முடியாதுன்னு சொல்ல முடியல.